வெல்கம் டு கைஸ் கிச்சன். கேப்சிகமில் ஒரு சப்ஜி பண்ணலாமா? ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கேப்சிகம் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட க்ரீன் கலர் மட்டும் இருந்ததுனால போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து 3 கலர் கேப்சிகமும் கிடச்சதுன்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். இதோட கட் பண்ண கொத்தமல்லி தழை, உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காரம், தேவையான அளவு காரம் போட்டு ஜீரகம் பவுடர் வந்து நான் ஜீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி போட்டேன். ரொம்ப வாசனையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி போடும்போது. கடையில் வாங்குகிற பேக்கெட்டை விட இது வந்து அந்த மாதிரி பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடும் அப்படின்றதுனால அது குக் ஆகிடும் அந்த தண்ணியிலேயே. உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து கேப்சிகம் வந்து க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹாஃப் குக்கில் இருக்கும்போது எடுத்துடலாம். இல்லை நல்லா குக் ஆகணுன்னா இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். இந்த சப்ஜியை வந்து சூடான சாதத்தில் நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் வாட்சர்ஸ் இதை நல்லா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுக்கும் லஞ்சுக்கெலாம் டிஃபன் கேரியருக்கு கொடுத்து அனுப்பலாம், கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.